தலைநகரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. கௌரி, முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரியில் தண்ணீர் திறக்க முடியாது, உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு கர்நாடகம் மறுப்பு. சரக்கு சேவை வரி விதிப்பு செப்டம்பர் மாதத்திற்கு தள்ளி போகிறது. மாநில அரசுகளின் எதிர்ப்பால் இறுதி முடிவு எட்டுவதில் சிக்கல். தமிழகத்தில் 5,92,00,000 வாக்காளர்கள். இன்று இறுதி பட்டியல் வெளியீடு. தமிழகம், புதுச்சேரியில் குளிர் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடும் பேச்சுக்கே இடமில்லை என்று கர்நாடக மாநில அரசு மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ளது. காவிரியிலிருந்து தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுவது பற்றிய வழக்கு விசாரணை நேற்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமிதவ ராய் மற்றும் AM கான்வால்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு வழக்கு விசாரணை நடைபெற்றது. தமிழகத்திற்கு வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி தாங்கள் பிறப்பித்த உத்தரவு தொடர்வதாகவும், அடுத்த வழக்கு விசாரணை வரும் 7ஆம் தேதி முதல் 3 வாரங்களுக்கு தினமும் தொடர்ந்து நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனிடையே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளவாறு 2000 கனஅடி தண்ணீரை தமிழகத்திற்கு திறப்பது இயலாத காரியம் என்றும், கர்நாடக அணைகளில் போதிய தண்ணீர் இல்லை என்றும் கர்நாடக மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் MP பாட்டீல் தெரிவித்துள்ளார். காவிரியில் தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிடுவதும் கர்நாடகம் மறுப்பு தெரிவிப்பதும் தொடர்கதையாகி வருவதாக தெரிவித்த டெல்டா மாவட்ட விவசாயிகள், இதனால் கடும் வறட்சி மேலும் நீடிக்கும் சூழல் நீடித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். சரக்கு சேவை வரி விதிப்பு பற்றிய ஆலோசனையில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே தொடர்ந்த இழுபறி நீடித்து வருவதால் வரும் ஏப்ரல் 1 தேதியிலிருந்து வரி விதிப்பை அமல்படுத்துவது கேள்விக்குறியாகியுள்ளது. நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்பு முறையான சரக்கு சேவை வரி சட்டத்தை அமல்படுத்துவதற்கான GST கவுன்சில் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநில முதல்வர்கள் மற்றும் நிதியமைச்சர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் சார்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் K. பாண்டியராஜன் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் பேசிய பாரதிய ஜனதா அல்லாத மாநில முதல்வர்கள், மதிப்பிழந்த பணத்தால் அறிவிப்பை அடுத்து தங்களுக்கு 40% வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அதனை ஈடுகட்டும் வகையில் 90,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்ட வேண்டியிருப்பதால் கூடுதல் வரி விதிக்க வலியுறுத்தினர். இந்த விவகாரம் உள்பட பல்வேறு அம்சங்களில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் 9வது முறையாக நடைபெற்ற கூட்டமும் ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்த கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், மாநில அரசுகளின் கடும் எதிர்ப்பால் சரக்கு சேவை வரி சட்டம் அமலாவதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. வரும் ஏப்ரல் 1 தேதியிலிருந்து சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில், சட்டம் அமலாவதற்கு செப்டம்பர் மாதம் வரை ஆகும் என்று கேரள நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய அருண்ஜேட்லி, வரும் 16ஆம் தேதி நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் நல்ல முடிவு எட்டப்படும் என்று தெரிவித்தார். We started the discussion which was inconclusive, and we've decided to meet on the 16th again so that we are able to untie the knots as far as this issue is concerned. வங்கி மற்றும் ATMகளில் பணம் எடுப்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ரூபாய் தாள்கள் செல்லாத அறிவிப்பின் பின்னர் கருப்பு பண பொருளாதாரம் ஒழிக்கப்பட்டு வங்கிக் கணக்கில் கொண்டு வரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் நிதி சூழலை இந்திய ரிசர்வ் வங்கி தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், நிலைமையை பொறுத்து வங்கி மற்றும் ATMகளில் பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தும் நடவடிக்கையை ஆரம்பமாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய அரசின் நடவடிக்கையால் கடந்த 3 மாதங்களில் நேரடி மற்றும் மறைமுக வரி விதிப்பின் மூலம் அதிக அளவு பணம் வசூலாகி உள்ளதாக மேலும் குறிப்பிட்ட அவர், கடந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்ட அளவை விட அதிக அளவு வரி வசூலிக்கப்படும் வாய்ப்பு உருவாக்கியுள்ளதாக மேலும் தெரிவித்தார். 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதை தள்ளி வைக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளும் வலியுறுத்தியுள்ளன. உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப், கோவா மற்றும் மணிப்பூர் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் வாக்குப்பதிவு தொடங்கவிருக்கும் நிலையில் பிப்ரவரி 1 தேதி மத்திய பட்ஜெட் தாக்கலாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
தேர்தலுக்கு முன்னர் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டால் மக்களை ஈர்க்கும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி வாக்காளர்களை திசை திருப்ப வாய்ப்பு ஏற்படும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாயாவதி உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாராகியுள்ள நிலையில் மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களால் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் செய்வதற்காக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 1 தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. செப்டம்பர் 30 தேதி வரை பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம் மற்றும் திருத்தங்களுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. சிறப்பு முகாம்கள் மற்றும் இணையதளம் மூலம் பெறப்பட்ட 18 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு திருத்தங்கள் செய்யப்பட்டன. தற்போது தயாராகியுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தில் மொத்தம் 5,92,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். 2,93,00,000 ஆண் வாக்காளர்களும் 2,99,00,000 பெண் வாக்காளர்கள் மற்றும் 5,040 மூன்றாம் பாலினத்தவர்களும் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இந்த பட்டியலில் கடந்த 2016ஆம் ஆண்டு மட்டும் 10,22,000 பேர் என தெரியவந்துள்ளது. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் 6,22,333 பேரும், குறைந்த அளவாக நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தனி தொகுதியில் 1,66,920 வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் தயாராகியுள்ள நிலையில் மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களால் பட்டியல் வெளியிடப்படுகிறது. தொழிலதிபர் சேகர் ரெட்டி வீட்டில் 8 கோடி ரூபாய் அளவுக்கு புதிய 2,000 ரூபாய் தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சேகர் ரெட்டி, அவரது நண்பர்கள் சீனிவாசலு, பிரேம்குமார் ஆகியோரை 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேகர் ரெட்டி, சீனிவாசலு உள்ளிட்டோர் வீடுகளில் கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வருமான வரித்துறை அலுவலர்கள் சோதனை நடத்தினர். இதில் சட்டவிரோதமாக பணம் வைத்திருந்ததாக சேகர் ரெட்டி, சீனிவாசலு, ஆடிட்டர் பிரேம்குமார் ஆகியோர் கடந்த 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தியாகராய நகரில் உள்ள சேகர் ரெட்டி வீட்டில் கடந்த மாதம் 30ஆம் தேதி 8 கோடி ரூபாய் அளவுக்கு புதிய 2,000 ரூபாய் பணத்தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக சேகர் ரெட்டி, சீனிவாசலு, பிரேம்குமார் ஆகியோரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி வெங்கடசாமி, சேகர் ரெட்டி, சீனிவாசலு, பிரேம்குமார் ஆகியோரை 2 நாள் சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்குமாறும் அவர்களை மீண்டும் 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டார். புதிய ரூபாய் தாள்கள் அவர்களுக்கு கிடைக்க உதவி செய்த வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சேகர் ரெட்டி கூட்டாளிகளான திண்டுக்கல் ரத்தினம், ராஜேந்திரன் ஆகியோரின் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் வரும் 17ஆம் தேதி வரை காவலை நீட்டிப்பு செய்தும் நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இனிவரும் நாட்களில் இயல்பான வெப்பநிலை குறைவதால் கடும் குளிர் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காலம் முடிவுக்கு வந்துவிட்டதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், வடகிழக்கு திசையிலிருந்து வீசும் கடல் காற்று முடிவடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் குளிர்காலம் தீவிரமடைய இருப்பதாகவும் இயல்பான வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறையும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இயல்பு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று மேலும் தெரிவித்துள்ள வானிலை மையம், அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவுகளுக்கு இடையே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடைந்துள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரே ராக்கெட் மூலம் 103 செயற்கைக்கோள்களை வரும் பிப்ரவரி முதல் வாரத்தில் விண்ணில் ஏவுவதற்கான சாதனை முயற்சிகளில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோ சாதனை முயற்சியாக வரும் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் ஒரு ராக்கெட் மூலம் 103 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்கு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்கா, ஜெர்மனி உள்பட பல்வேறு நாடுகளின் செயற்கைக்கோள்கள் இந்த ராக்கெட் மூலம் ஏவப்பட உள்ளன. கடந்த வாரம் 83 செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு திட்டமிட்டிருந்த இஸ்ரோ தற்போது கூடுதலாக 20 செயற்கைக்கோள்களை சேர்த்து மொத்தம் 103 செயற்கைக்கோள்களை ஏவ உள்ளது. இதற்கான ஆய்வுகள் மற்றும் அடிப்படை நடவடிக்கைகளில் இஸ்ரோ அறிவியலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும், திருநாவுக்கரசர் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் விவகாரத்தில் மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு போட்டிகளை நடத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு போட்டிகளை வரும் பொங்கல் திருநாளை ஒட்டி நடத்த வேண்டும் என்பதில் அரசியல் கட்சிகளுக்கிடையே ஒருமித்த கருத்து ஏற்பட வேண்டும் என்றும் ஒருவர் மற்றவரை குறை சொல்லும் போக்கை விட்டுவிட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மதிப்பிழந்த பணத்தால் அறிவிப்பால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி சென்னையில் இன்று நடைபெறவிருக்கும் ஆர்ப்பாட்டம் தாம் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அதிமுகவின் சார்பிலேயும் அதிமுக ஆட்சியின் சார்பிலேயும் பிரதமரை வற்புறுத்தி தொடர்ந்து தரப்பட்டிருக்கிற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விதத்தில் ஜல்லிக்கட்டை இந்த பொங்கலுக்குள் அல்லது பொங்கலுக்கு நடத்துவதற்கு முன்வர வேண்டும். இதுவே என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி காங்கிரஸையோ திமுகவோ குறை சொல்கிற காரணத்தினால எந்த பயனும் கிடையாது. தேனியில் போடி மதுரை அகல ரயில் பாதை திட்டத்திற்கு வரும் பட்ஜெட்டில் முழு நிதி ஒதுக்கி வலியுறுத்தி நடைபெற்ற கோரிக்கை விளக்க கூட்டத்தில் வணிகர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். தேனியில் ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட போடி மதுரை ரயில் பாதை கடந்த 2010ஆம் ஆண்டு அகல ரயில் பாதையாக மாற்ற 177 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. பின்னர் இந்த தொகை 320 கோடியாக உயர்த்தப்பட்டது. விவசாய பொருட்கள், தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் ஆகியவற்றை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யவும் இந்த போடி மதுரை ரயில் பாதை பயனுள்ளதாக இருக்கும் என மக்கள் கருதி வந்தனர். இந்த பணிகள் 6 ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே திட்டத்தை விரைந்து முடிக்க வலியுறுத்தி ரயில் பாதை திட்ட அமலாக்க குழுவினர் சார்பில் கோரிக்கை விளக்க கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வணிகர்கள் சங்கம், லாரி உரிமையாளர்கள் சங்கம், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள், விவசாயிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். முழு பணத்தையும் ஒதுக்கீடு செய்து முதலில் போடி மதுரை அகல ரயில் பாதை திட்டத்தை துவக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் எங்களுடைய அமைப்பு தொடர்ந்து 6 வருடங்களாக போராடி வருகிறது. இம்முறையும் அந்த கோரிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கிற விதத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். கரூர் அருகே தீத்தம்பாளையம் பகுதியில் வாடிய பயிரை கண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட விவசாயி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி பலியானார். கரூர் மாவட்டம் தீத்தம்பாளையத்தை சேர்ந்த விவசாயி பாரதிதாசன் மாயனூர் காவிரி ஆற்றிலிருந்து வாய்க்கால் பாசனம் மூலம் 2.5 ஏக்கர் நிலத்தில் நெல் சாகுபடியில் ஈடுபட்டிருந்தார். கடந்த சில மாதங்களாக காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் நெல் பயிர்கள் காய்ந்து போனதால் அதிர்ச்சியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டம் அலங்குடி அருகே கொத்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி வளர்மதி வறட்சி காரணமாக விவசாயம் பாதிக்கப்பட்டதில் கவலையடைந்தார். இதனையடுத்து நேற்று திடீரென அதிர்ச்சியில் அவர் பலியானார். இந்த சம்பவம் விவசாயிகள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர் ஃபெயிலியர் 500 அடி 1000 அடி போட்டு எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கல்ல கொஞ்சம் விறகு இந்த இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதை போய் பார்த்த உடனே அந்த ஆக்கில் ரொம்ப மனசு பேதடிச்சு தோட்டத்திலேயே அங்கேயே விழுந்து உடனடியாக ஆஸ்பத்திரி சிகிச்சைக்கு கொண்டு போனால் அங்கே முடிஞ்சு வச்சுருக்காங்க. இன்னைக்கு அவல நிலையில் இருக்க அந்த குடும்பம் உடனடியாக இதுக்கான மாற்று வழியை ஏதாவது தமிழக அரசு உடனடியாக அறிவிக்கணும். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு ஆதரவு தெரிவித்து 2000 கிலோமீட்டர் விழிப்புணர்வு பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்ட அவர் மதுரை மாவட்டம் பாசிங்காபுரம் பகுதிக்கு வந்தபோது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையினர் அலங்காநல்லூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மகேஸ்வரி என்கிற வீர பெண்மணி 2000 கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்திலே பயணம் செய்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறார். அலங்கை மண்ணிலே அவர் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வருகையில் அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்துள்ளனர். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் அருகே வர்தா புயலால் விழுந்த மரங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 10 டன் அளவுக்கு மரங்கள் எரிந்து நாசமாகின. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் வர்தா புயலின் தாக்கத்தினால் சாய்ந்த மரங்கள் உழவர் சந்தை பகுதியில் குவியலாக தேக்கி வைக்கப்பட்டிருந்தன. அப்பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அம்பத்தூர் தொழில்பேட்டை மற்றும் ஆவடி தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 2 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர்.
தீ விபத்தில் 10 டன் அளவுக்கு மரக்கட்டைகள் எரிந்து நாசமாகின. தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட புகை மூட்டத்தால் திருப்பதி சென்னை நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோயம்புத்தூரில் தனியாருக்கு சொந்தமான நகைக்கடையில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதுடன் தங்கம் விற்பனை, வரி மற்றும் ரசீதுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். கோயம்புத்தூர் அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்த சிவராமன் தங்க நகைக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் முறையான வரி செலுத்தாமல் ஏமாற்றி வந்ததாக வருமான வரித்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதனையடுத்து 6 பேர் கொண்ட வருமான வரித்துறை அலுவலர்கள் சிவகுமாரின் நகைக்கடையில் திடீர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது வரி செலுத்தியது, தங்கம் விற்பனை தொடர்பான ரசீதுகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை அலுவலர்கள் எடுத்து சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோயம்புத்தூரில் நகைக்கடை ஒன்றில் வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட திடீர் சோதனையால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயம் சார்ந்த தொழில்களை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் அமைந்திருந்தால் இந்திய பொருளாதாரம் தலைநிமிர்ந்து இருக்கும் என்று தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். காந்தி இயக்கத்தினர் மற்றும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இணைந்து காந்திய பொருளாதார மேதை டாக்டர் ஜே.சி. குமரப்பா அவர்களின் 125ஆம் ஆண்டு பிறந்தநாள் முன்னிட்டு கருத்தரங்கம் நடத்தின. பல்கலைக்கழக துணைவேந்தர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் காந்தி கிராம தேசிய பல்கலை துணைவேந்தர் நடராஜன், மதுரை காந்தி அருங்காட்சியக செயலர் குருசாமி மற்றும் குமரப்பா பிறந்தநாள் விழா குழுவின் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் பேசிய துணைவேந்தர் பாஸ்கரன், விவசாயமும் தொழிற்சங்கங்களும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பொருளாதார மேதை குமரப்பா குறிப்பிட்டவாறு விவசாயம் சார்ந்த நடைமுறைகள் செயல்பாட்டுக்கு வந்திருந்தால் விவசாயிகள் உயிரிழக்கும் அவலம் ஏற்பட்டிருக்காது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவினுடைய ஆன்மா கிராமங்களில் தான் இருக்கிறது என்று காந்தியடிகள் சொன்னார். இந்த கிராமங்களிலே இருக்கின்ற விவசாயத்திற்கு ஒரு உரிய முன்னுரிமை கொடுத்து அதுதான் பெரிய தொழிற்சாலை என்று கருதி செயல் திட்டங்களை எல்லாம் தீட்டியிருந்தால் இந்திய பொருளாதாரம் மிக உயர்ந்த நிலையை எட்டியிருக்கும் என்பது டாக்டர் குமரப்பா அவர்களுடைய கருத்து. திருநெல்வேலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் பருவமழை பொய்த்ததால் விவசாயம் பாதிக்கப்பட்டதை அடுத்து பொங்கல் பானை விற்பனை குறைந்துவிட்டதாக பானை தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலியை அடுத்துள்ள பழையப்பேட்டை, தச்சநல்லூர் பகுதிகளில் 100க்கும் அதிகமானோர் பித்தளை பாத்திரங்கள் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகைக்காக புது பானைகளில் பச்சரிசி பொங்கலிட்டு சூரிய பகவானை வணங்குவோர் புது பானைகளை வாங்குவது வழக்கம். இந்த ஆண்டு பருவமழை போதிய அளவு பெய்யாததால் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வருமானம் இன்றி தவித்து வரும் விவசாயிகள் புது பானைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டவில்லை. இதன் காரணமாக பொங்கல் பானை விற்பனை மிகவும் குறைந்துவிட்டதால் பானை உற்பத்தி பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். முன்னால் நல்லா இருந்தது, இப்போ ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு. முன்னால் ஒரு 150-200 பட்டறைகள் இருந்தது. இப்போ போனால் 24 பட்டறை தான் இருக்குது. இப்போ குக்கர் அது இதுன்னு எடுக்காங்க. அதனால் தொழில் ரொம்ப நலிவடைந்து போனதால் எங்களுக்கு இரு அரசும், சென்ட்ரல் மத்திய அரசும் மாநில அரசும் இதுவரையும் எந்த இதுன்னே கேட்கல. அந்த தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிட்டு வருது. திருவண்ணாமலையில் கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்த இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் ரேணு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ரேணுவிடம் வழக்கு தொடர்பாக பேசிக் கொண்டிருந்த ஒருவர் திடீரென அவரை கத்தியால் குத்தியதால் காயமடைந்தார். காயமடைந்த ரேணு திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். சம்பவம் பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமலையான் கோவில் திருவிழாவில் மக்கள் மார் சந்திப்பு நிகழ்ச்சியை இரவு 10 மணிக்கு மேல் நடத்த காவல்துறை தடை விதித்ததால் காவல்துறையினருக்கும் பக்தர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமலையான் கோவிலில் மார்கழி திருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவின் 3ஆம் நாளில் மக்கள் மார் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் மக்கள் மார் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திடீரென அங்கு வந்த காவல்துறையினர் இரவு 10 மணிக்கு மேல் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என தடை விதித்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பக்தர்கள் மறியலில் ஈடுபட்ட போது காவல்துறையினருக்கும் பக்தர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால் அங்கு வந்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எப்பவுமே நைட்டு 11 மணிக்கு தான் வாகனமே வெளியே இறங்கும். இந்த இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங் நடந்திருக்கு, எஸ்பி ஆஃபீஸ் மீட்டிங் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் மேனேஜர்கிட்ட எதுவுமே தெரியப்படுத்தல. சப் இன்ஸ்பெக்டர் தகாத வார்த்தையை பேசி மேனேஜர்கிட்ட தகாத பேசி இங்க 10 மணிக்கு பிறகு செட்டு கட்ட விடாது அப்படி இப்படி அராஜகம் பண்ணிட்டு போறாரு.
விருதுநகர் அருகே அருங்காட்சியகத்தில் மருத்துவ தாவரங்கள் பற்றிய சிறப்பு கண்காட்சி மற்றும் மூலிகைகள் சித்த மருத்துவம் பற்றி நடைபெற்ற கருத்தரங்கில் திரளானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற ஆடாத்தோடை, ஆவாரை, கரிசாலை, கீழாநெல்லி, துளசி, வேம்பு, முடக்கத்தான், தூதுவளை உள்ளிட்ட 100க்கும் அதிகமான மருத்துவ தாவரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மருத்துவ தாவரம் ஒவ்வொன்றின் மருத்துவ குணம் மற்றும் அவற்றின் பயன்கள் பற்றிய விளக்கமும் கண்காட்சியில் தெரிவிக்கப்பட்டது. கண்காட்சியுடன் இணைந்து நடத்தப்பட்ட கருத்தரங்கில் நம் நாட்டு மூலிகைகள் பற்றிய அறிவியல் பார்வை, டெங்கு காய்ச்சலும் சித்த மருத்துவம் என பல்வேறு தலைப்புகளில் கருத்துக்கள் பகிரப்பட்டன. பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த தாவரவியல் மாணவர்கள், சித்த மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கண்காட்சியை பார்வையிட்டதோடு கருத்தரங்கிலும் கலந்து கொண்டனர். இங்கே நிறைய தாவரங்கள் வச்சுருக்காங்க. அது நாங்கள் தெரிஞ்சுக்காத தாவரங்கள் இங்கே நிறையா இருக்குது. இப்போ முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா அது மூட்டு வலிக்கு யூஸ் பண்ணுறாங்க, வாத நோய்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சதவெட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவில் கிடைக்கக்கூடியது தான். அது உடைந்த எலும்புகளை ஒன்று சேர்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி நிறையா மெடிசனல் வேல்யூ, சித்த வேல்யூ இங்கே நிறையா இருக்கக்கூடிய தாவரங்கள் நம்மளுக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 8ஆம் நாளான இன்று நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் கொண்டை அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதாக கருதப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 10, ரா 10 என 21 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழாவின் 8வது நாளான இன்று உற்சவர் நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் கொண்டை அணிந்து ரத்தின அபயஹஸ்தம், பிளாட்டின அட்டிகை உள்ளிட்டவை அணிந்து காட்சியளித்தார். இதையடுத்து அர்ஜுனர் மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தியுடன் முழக்கமிட்டனர். ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் போட்டிகள். இந்திய அணி தலைவர் பதவியிலிருந்து தோனி விலகல். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள புரூக்ளின் ரயில் நிலையம் அருகே ரயில் தடம் புரண்ட விபத்திற்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள புரூக்ளின் ரயில் நிலையம் அருகே ரயில் தடம் புரண்ட விபத்திற்குள்ளானது. இந்த ரயிலில் 700க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த நேரத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதால் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறினர். இந்த விபத்தில் ரயில் சிறிது சேதமடைந்தது. இந்த ரயிலின் ஓட்டுநர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது திடீரென வண்டியை நிறுத்த முற்பட்டதால் இந்த ரயில் தடம் புரண்ட விபத்திற்குள்ளானதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஒருநாள் மற்றும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளின் இந்திய அணி கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகுவதாக மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் மற்றும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளுக்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தோனி இவ்வாறு அறிவித்துள்ளது கிரிக்கெட் ஆர்வலர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஆனாலும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டிகளில் அவர் நிச்சயம் விளையாடுவார் என்றும் இந்திய அணியில் விளையாடுவார் என்றும் இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் விலகியுள்ள நிலையில் இந்திய அணிக்கு விராட் கோலி தலைமை வகிப்பார் என்றும் தெரிகிறது. தோனி ஏற்கனவே டெஸ்ட் கிரிக்கெட் அணி தலைவர் பதவியிலிருந்து கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விலகியது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரியில் தண்ணீர் திறக்க முடியாது, உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு கர்நாடகம் மறுப்பு. சரக்கு சேவை வரி விதிப்பு செப்டம்பர் மாதத்திற்கு தள்ளி போகிறது. மாநில அரசுகளின் எதிர்ப்பால் இறுதி முடிவு எட்டுவதில் சிக்கல். தமிழகத்தில் 5,92,00,000 வாக்காளர்கள். இன்று இறுதிப்பட்டியல் வெளியீடு.
தமிழகம் புதுச்சேரியில் குளிர் அதிகரிக்க வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.